ஒரு 1.5 வயசு பிஞ்சு குழந்த, ஒரு பிஞ்சு பையன் அர்ஷித்னு பேர். அவனை போய் இப்படி கொடுமையாக கொண்டு இருக்காங்களே. எப்படி வந்து அந்த குழந்தை அழுகிறத தவிர வேறு எதுவுமே பேச தெரியாது, வெளியில் போய் காப்பாற்றுங்கன்னு சொல்ல தெரியாது. அந்த மாதிரி ஒரு குழந்தைய திருப்பி திருப்பி அடித்து ஒரு மிருகம் கொண்டு இருக்கான். அது கூட இன்னொரு மிருகம் இருந்திருக்கு. இதை பற்றி நியூஸ் நீங்கள் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கேட்டுட்ருப்பீங்க. அது என்ன நடந்தது, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வெளியில் வந்துட்டுருக்கு. அவன் ஏற்கனவே பல கொலைகள் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நியூஸும் சொந்த குழந்தைய செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு வீடியோவில் அவள் இன்டர்வியூ கொடுக்கும்போது சிரிச்சுட்டே சொன்னது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவள் ஏன் இப்படி பண்ணான், இதுக்கு எல்லாத்துக்கும் கேள்விக்குறி இருக்குது. இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். கடைசி வரை போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை, என்னென்ன டிப்ஸு நீங்கள் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் நடந்துட்டு இருந்தாலும் அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லணுன்னா, அதுக்கு எப்படி தவிர்க்கலாம், அதுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னு ஒரு டிப்ஸும் நான் எண்டில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதில் நான் பேசியிருக்கேன். டவர் நியூஸ் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். எப்படின்னா, மே 29 ஒரு அப்பா, ஒரு ஸ்டெப் ஃபாதர், அவர் தான் வந்து அந்த குழந்தையோட ஸ்டெப் ஃபாதர், 1.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு அவசர அவசரமாக டாக்டர்கிட்ட கொண்டு வர்றாரு ஒரு ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவர் கொண்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி என் குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன், சாப்பிடும்போது வாயில் வந்து சாப்பாடு சிக்கிடுச்சு, அதனால் வந்து அவனுக்கு மூச்சு எடுக்க முடியாமல் போச்சுன்னு சொல்லி காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அதில் ஃபைனலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதை இறந்து போச்சுன்னு சொல்லிவிட்டு ஓகே என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது, இதே பையன், இந்த ஆள் வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அம்மா வெளியில் போயிருந்தாங்க, நான் தான் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன், அப்போது வந்து இந்த மாதிரி இது சாப்பிடாமல் முரண்டு பிடிச்சான், அதுக்கப்புறம் சாப்பிடும்போது ஏதோ சிக்கிட்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த குழந்தைய எக்ஸாமின் பண்ணும்போது அங்கே இருக்க டாக்டர்ஸ்க்கு பல விஷயங்கள் தெரிய வருது. 51 இடத்துல அந்த குழந்தைக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இது எப்படின்னா, சிகரெட் சூடால், இல்லைன்னா இந்த லைட்டரை நல்லா ஆன் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த லைட்டர் சூடாக இருக்கும்போது அதை வச்சு சூடு வச்சுருக்கான், எலும்பெல்லாம் உடச்சிருக்கான். அதேமாதிரி உள்ளார இன்டர்னல் ப்ளீடிங்பாங்க, உள்ளார இரத்த கசிவு நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர்ஸ்க்கு டவுட் ஆகுது. அவங்க உடனே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க. அப்புறமா இந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு நாள் இல்லை, பல மாதங்களை இந்த குழந்தைய வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி? ஸோ அகிலாங்கிறது அந்த பொண்ணு பேர். அஷ்கர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனு, அந்த சைக்கோபேத்தோட பேர் வந்து அஷ்கர். ஸோ அஷ்கர் வந்து அகிலாவோட லவ் பண்ணிகிட்ருக்கான். எப்படின்னா, ஸ்டெப் ஃபாதராக இருக்காங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. இந்த குழந்தை வந்து அகிலாவோட குழந்தை, 1.5 வயசு. அகிலாவுக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ 2 கதையும் ஒன்று ஒன்றா சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அகிலா என்ன பண்ணுறான்னா, அவள் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர்கிட்ட டான்ஸ் கற்றுட்ருக்கா. அதே இடத்துல அகிலன்னு இன்னொரு பையன் வரான். இவங்க 2 பேருக்கும் லவ் ஆகி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. ஆனால் கல்யாணம் ஆகி 3 மாதத்துலேயே வந்து அந்த அகிலன்கிறவன் இந்த பொண்ணை வேறு யாரோடையும் பார்த்துட்றான். ஸோ அப்போலேருந்து வந்து இவங்க 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் சரியில்லை. அப்புறமா வந்து இந்த டைமில் பார்த்தோன்னா அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரியுது. அதே டைமில் வந்து அவள் என்ன சொல்கிறான்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இவனோட நான் இனிமேல் வாழ விரும்பலை அப்படின்னு சொன்னோன்னையும் இந்த வழி தாங்காமல் தான் அந்த அகிலங்கிற ஒரு சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. ஸோ இது என்ன நடந்துச்சுன்னு இன்னுமே போய் விசாரணை பண்ணுவாங்க. பட் அந்த டைமில் இருந்த ஸ்டோரி இதுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த இவங்க இந்த லேடியோட உறவில் இருக்க இன்னொரு ஆள் பற்றி இப்போ ஸ்டோரி தெரியல. அதுக்கப்புறம் இவ திருப்பி வந்து இந்த கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கும்போது, இந்த கிளாஸஸ்லேருந்து திருப்பி வீட்டுக்கு வரும்போது ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து இவளை ட்ராப் பண்ணுறான். அவன் தான் அஷ்கர். இந்த அஷ்கருக்கும் இவளுக்கும் லவ் உண்டாயிடுது. ஸோ இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து இந்த குழந்தைய வளர்க்குறது பார்த்து அந்த அகிலனை இறந்தாப்புல அந்த பையனோட அம்மா அப்பா சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் இந்த குழந்தைய பார்த்துக்குறோம், நீ விட்டு ரொம்ப இதாக இருக்கா, ரொம்ப கேர்ஃப்ரீயாக இருக்கா. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த குழந்தைய பார்த்துக்கணுன்னு இவங்க அவங்கள யாரையும் வந்து இவ பக்கத்துலேயே வர விட மாட்றா. ஸோ அதேமாதிரி இந்த பொண்ணோட அம்மா தான் இந்த குழந்தைய பார்த்துட்ருக்கு. அப்பப்போ இவங்க 2 பேரும், அஷ்கரும் இவளும் வேலைக்கு போயிடுவாங்க.
இந்த குழந்தை வந்து அந்த அம்மா வீட்டில் இருக்கும். ஸோ ஆனால் வந்து சாயந்தரம் அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து அந்த அகிலாவோட அம்மாவும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த குழந்தைய வந்து இவன் பார்த்துக்கிற மாதிரி ஆகுது. இதுலேயே கான்வர்சேஷன்லேயே அகிலோட அம்மாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவன் சொல்லிகிட்டே இருப்பானா, இந்த மாதிரி நான் இப்போதைக்கு நல்லா பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய் மாதிரி இந்த குழந்தைய பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாய் மாதிரி மதிக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பானோ. இதெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 கேஸ்லேயும் வந்து அஷ்கருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அஷ்கர் என்னென்னா ஒரு 2022 ஒரு 18 வயசு ஒரு பொண்ணு, அமீனான்னு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த அஷ்கரோட அம்மா அப்புறம் அக்கா இல்லை தங்கச்சி இவங்க எல்லாருமே சேர்ந்து வரதட்சணை கொடுமைக்காகவோ இதுக்கோ டெய்லி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறது, அடின்னு அடிக்கிறது. எப்படின்னா காதில் எப்படி அடிப்பானா, மூக்கில் எப்படி அடிப்பானா, அப்புறம் வந்து தலையை போய் வந்து செவுத்தில் அடிச்சிருவானா, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ அந்த பொண்ணோட நிலைமை பார்த்திங்கன்னா அது வந்து மென்டலி ரிட்டார்டடாக அந்த பொண்ணு இருக்குது. ஏன்னா வந்து மண்டே திருப்பி வந்து செவுத்தில் அடித்ததோ அதனால் வந்து அவளுக்கு வந்து இன்ஜரியில் கோமா ஸ்டேஜுக்கு போய் அதுக்கப்புறம் திருப்பி பொழைச்சி வந்திருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட வீடியோஸ்லாம் நீங்கள் போய் ஆன்லைனில் போய் பார்க்க முடியும். அதில் பார்த்தாலே தெரியும் எப்படி இந்த பொண்ணு, அதோட ஃபோட்டோவும் போட்டிருப்பாங்க. அது வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த பொண்ணோட கேஸும் அவங்களும் போய் கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யாருமே போலீஸ் கண்டுக்கலை, எதுவுமே நடக்கலை. இதுக்கு நடுவில் அவங்க பேரண்ட்ஸோட இன்டர்வியூஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சில டைம் வந்து அவளை அடின்னு அடித்து அவள் செத்துட்டான்னு நினச்சிட்டு ஃபேனில் வந்து தூக்கு மாட்டின மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அவளை கிணத்துல போடுறதுக்கெலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேனில் தூக்கு மாட்டிக்கிறதுக்காக இந்த 3 பேரும் ட்ரை பண்ணும்போது அம்மா, தங்கச்சி, அப்புறம் இவன் 3 பேரும் வந்து அவனை ஃபேனில் மாட்ட வைக்க போகும்போது அவள் வந்து திடீர்னு ஏஞ்சிருக்கா. ஏஞ்சோடனே ஓகே உயிரோடு இருக்கான்னு சொல்லிவிட்டு அப்புறமா விட்டுட்டாங்க. பட் இந்த இதெல்லாம் இந்த பொண்ணு பார்த்துருக்கு, அதையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது போயிடுச்சு அவன் லைஃபு. அதுக்கு நடுவுலேயே அந்த பொண்ணு அமீனாவுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கான். அந்த தங்கச்சி அமீனாவுக்கு ஒரு தம்பி இருந்திருக்கான். அந்த தம்பி வந்து தம்பிக்கும் இவனுக்கும் ஏதோ வாங்கல் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அப்போ அவன் சொல்லிகிட்டே இருப்பானா, ஒரு நாள் போட்டு தர்றேன்னு சொல்லிட்டு இருப்பானா. ஒரு நாள் அதிசயமாக பார்த்தா இந்த தம்பிக்காரன் ஒரு இடத்துல ஒரு வாக்கியாவோ இது தண்ணி போகிற இடத்துல ஒரு ஆற்றுல வந்து செத்து கிடந்தான்னா. இப்போ வந்து நீச்சல் தெரியாமல் செத்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போலுக்கு. அப்படி தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பிள்ளைக்கு நல்ல நீச்சல் தெரியும், இது யாரோ கொண்டு இருக்காங்க அப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதையும் நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, அதுவும் நடக்கலை. ஸோ அது போலீஸ் வரைக்கும் போச்சா, எங்கே நெக்லெக்ட் பண்ணாங்க, எங்கே வந்து அதை விட்டுட்டாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு ஆளை அங்கேயே பிடிச்சிருந்தாங்கன்னா அவன் இந்நேரம் இந்த குழந்தை தப்பிச்சிருக்கும். பட்டு சில டைம் வந்து போதிய ஆதாரம் இல்லை, இவங்க போய் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்க இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. போலீஸ்க்கும் வந்து ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் கிடச்சா தான் அதை டீல் பண்ணுவாங்க. என்ன நடந்துச்சு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை ஜட்ஜும் பண்ணலை. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இவன் வந்து அந்த டான்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல, அந்த டான்ஸ் ஸ்கூலில் வந்து அகிலாவை எங்கேருந்து பிக் பண்ணுறானோ அங்கேயே இன்னொரு பொண்ணோட அவன் லவ் பண்ணியிருக்கான். 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை லவ் பண்ணியும் கல்யாணம் போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த கல்யாணத்துக்கு கரெக்டாக கல்யாண டைமில் இந்த கல்யாணம் நின்று போயிடுச்சு. நின்று போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு இறந்துருக்கா. அது எப்படி இறந்தா இதுன்னு பார்த்துட்டு அதையும் இப்போ பார்த்துட்ருக்காங்க. சூசைடுன்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு இன்னும் இன்ஃபர்மேஷன் வரல. நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு கொலை நடந்திருக்கு முன்னாடி. அது கொலையா இல்லை 2 பேர் இறந்துருக்காங்க, அது கொலையா இல்லையான்னு இப்போ தெரிய வரும். ஆனால் வந்து இவன்ட்ட இவ்வளோ சைக்கோவாக இருக்கவன் இதெல்லாம் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குதுன்னு இப்போது தோணுது மக்களுக்கு. சான்சஸ் ஆர் தேர். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த குழந்தைய வந்து எப்படி சித்திரவதை பண்ணியிருக்கான்னு சொன்னோம். எல்லாம் சீக்ரெட் சூடு வச்சுருக்கான், அடிச்சிருக்கான், ஒரு குச்சி வச்சுருப்பானோ, குச்சி வச்சு அடின்னு அடிப்பானோ. அந்த குழந்தை வந்து பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, குழந்தை வந்து அவனை பார்த்தாலே அப்படி பயந்து ஓடுமா அந்த குழந்தை. ஸோ அந்த மாதிரி. ஸோ கொஞ்ச நாளைக்கு ஒரு மிட் ஆஃப் மேல வந்து அங்கே ஜித்தின்னுங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுறாரு. எல்லாருக்கும் ஃப்ரீயாக அதை கொடுக்குற டைமில் இந்த அம்மா வந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு இருக்குது. கை 2ம் கட்டு, ஃபுல் கட்டு. அப்போ அவர் கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார். அந்த பொம்பளை மூஞ்சை பார்த்தாலே இன்றைக்கி சரி கடுப்பாக இருக்குது எனக்கு. சிரிச்சுக்கிட்டே வந்து குழந்தை வந்து சைக்கிள்லேருந்து விழுந்துருச்சு அப்படிங்கிறா. இப்போ சைக்கிள்லேருந்து 2 இருக்குது. ஒன்று வந்து சைக்கிளில் இவங்க அழைச்சிட்டு போகும்போது கீழே விழுவுறது ஒரு கேஸ் இருக்குது. சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது
விழுகிற ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த சைக்கிள் ஓட்டுறது 1.5 வயசு குழந்த சைக்கிள் ஓட்டுறது வந்து அது தரையோடே ஒட்டி போகிற சைக்கிள். அதில் விழுந்தால் எப்படி கை 2 போகும்? ஏன் மக்கள் அதை பற்றி கேள்வி கேட்கல? ஏன் சுற்றி இருக்கவங்க எல்லாம் குவைட்டாக இருந்தாங்க? எனக்கு இன்னும் புரியவே இல்லை. அப்படி யாராச்சும் ஒருத்தவங்க அதை பற்றி போய் சொல்லியிருந்தா கூட இந்நேரம் இந்த விஷயம் நடந்திருக்காது. ஸோ என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கண்டும் காணாமல் போகக்கூடாது. இதுதான் மோரல் ஆஃப் த ஸ்டோரி. இப்போ எப்படின்னா, இந்த விஷயம் நடந்துச்சு, அந்த குழந்தை போய் சேர்ந்துட்டாப்புல, அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையணும். அதே மாதிரி அந்த கொடுமை எவ்வளோ அந்த குழந்தை கோத்ரூ பண்ணியிருக்குன்னு நினைக்கும்போது நம்மளால் அதை எப்படி நம்மளால் சொல்லவே முடியாது. அதேமாதிரி அந்த பிஞ்சு உள்ளத்தை நெஞ்சில் அடிச்சிருக்கான். அவன் எப்படி வந்து அந்த குழந்தைய இப்படி பண்ணியிருப்பான்? ஏன் என்ன மாதிரி அவனுக்கு உள்ளார மைண்டில் இருந்திருக்கும்? அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு என்ன மாதிரி மைண்டில் இருந்திருக்கும்? அவங்க அம்மாவுக்கு என்னென்னா, ஏன் இந்த குழந்தை வந்து எங்கேயோ அனாதை ஆசிரமத்தில் கொடுத்துருக்கலாம், எங்கேயோ போய் விட்டுட்டுலாம் வரணும், அதெல்லாம் பிளான் பண்ணலாம். ஈஸியாக வந்து என்னால் வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவட்டையோ இந்த இறந்து போன கணவரோட அம்மா அப்பாட்டையோ கொடுத்துருக்கலாம்ல. ஏன் பண்ணான்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் நான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மெயினான கன்விக்ட்டு அந்த ஆள், ஆனால் அந்த பொண்ணுக்கு கம்மியாக தான் தண்டனை கிடைக்கும்னு. 2 பேருக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும். இந்த மிடில் ஈஸ்ட்லாம் பண்ணுற மாதிரி இவங்களாம் நிற்க வச்சு எல்லாருக்கும் நேராக சுட்டு தரணும். அப்போ தான் வந்து இன்னொருத்தன் அதை பண்ண மாட்டான். ஸோ நம்ம ஊரில் வந்து அப்படியே மெதுவாக அதை கொண்டு போய் அவன் இருக்க வரைக்கும் அவனை நல்லா ஜெயிலில் வச்சுட்டு, நம்ம வரி பணத்தில் அவனை நல்லா சாப்பாடு போட்டுட்டு, இது பண்ணாமல் இவனெல்லாம் வந்து நின்று சுட வச்சோன்னா, நின்ன இடத்துல சுட்டோன்னு வைங்க, இந்த மாதிரி விஷயம் நினச்சே பார்க்க மாட்டாங்க. ஏன் இப்போது மிடில் ஈஸ்ட்லாம் நடக்க மாட்டேது? சரி, இங்கே யூகேல என்ன பண்ணுவாங்க? யூகேல என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இப்போது வருஷமாக இவங்கெல்லாம் பார்த்துட்டு வர்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு குழந்தை அடிபட்டு போனாலே ஃபஸ்ட்டு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி விழுந்துச்சு, என்ன ரீசன் அப்படின்னு எழுதிக்குவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்தாலும் அவங்க வந்து இது கவர்மெண்ட்டில் சொல்லிவிடுவாங்க, போலீஸ்க்கு சொல்லிவிடுவாங்க, என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி ஒரே குழந்தை திருப்பி 2வது டைமு ஒரே வாரத்தில் எங்கேயோ விழுந்து அடிபட்டுச்சுன்னா அதை உடனே இன்ஃபர்மேஷன் எடுத்து சொல்லுவாங்க. ஸ்கூல்ஸில் வந்து ஒரு குழந்தை வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது, குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் அடி இருக்குது, ஸ்க்ராட்ச் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களெல்லாம் ஸ்கூலில் இருக்க ஸ்டாஃப் எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க உடனே சைல்ட் சர்வீசஸ்க்கோ இல்லை இந்த போலீஸ்க்கோ அவங்களும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து நெய்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ஊரில் நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தெரியும். எப்படின்னா, ஒரு ஐடி கம்பெனி டிசிஎஸ்லேயே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்க குழந்தைய ஏதோ கண்டிக்கிறாங்க. எவ்வளோ தான் கண்டித்ததுன்னா, நம்ம ஊரில் அடிக்க மாதிரி தட்டியிருக்காங்க போலுக்கு. பக்கத்தில் இருக்கவங்க வந்து உடனே ரிப்போர்ட் பண்ணி சைல்ட் சர்வீசஸ்லேருந்து குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்க ஒரு ஊர் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரீம்ஸை விட்ருங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கேயாச்சும் இந்த மாதிரி குழந்தைங்களையோ நெய்பர்ஸ்லையோ ஏதாச்சும் பண்ணாங்கன்னா உடனே அவங்க சொல்கிறத வச்சு எடுக்காதீங்க. சொந்த அம்மா அப்பா இருந்தாலும் நம்பாதீங்க. ஏதாச்சும் டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வெளியில் சிரித்த மாதிரி இருப்பான். இவனெல்லாம் பார்த்தா அர்ஷத்லாம் பார்த்தா, அவனெல்லாம் வெளியில் பார்த்தா நம்மளுக்கு அஷ்கர்லாம் வெளியில் பார்த்தா ரொம்ப நார்மலாக இருக்கான் பார்க்குறதுக்கு. ஸோ அவனை பார்த்தா நம்மளுக்கு டவுட்டே வராது. ஆனால் இந்த குழந்த விஷயம், அவன் நைட்டு ஃபுல்லாக அந்த குழந்தை அழுதுருக்கு, பயங்கரமாக கத்தி கத்தி அழுவுமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து, ஒரு தப்பாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் போய் ஒரு ரிப்போர்ட் பண்ணுறீங்க, தப்பாக போயிடுச்சுன்னா இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அதனால் உங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளம் ஆக போகிறதில்ல. ஆனால் கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு உயிர் காப்பாற்ற முடியும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் நிறுத்த முடியும். உங்களை பற்றி சரி, இந்த இஷ்யூஸை பற்றி, இந்த நடந்த ஒரு கொலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்? நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இதெல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட்டில் விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.